நாதிசங்கேத மித்யாவாதி இது தார்மிகோ. இந்த மாதிரி ஒரு காரணம் பிரபுவை தவிர வேற யாருக்கு தோணும்? வேற வழியே இல்லை, சுமந்திரன் திரும்பி போக முடியாது. படகுல ஏறி கங்கையை கடந்து அதன் பக்கம் குகன் கொண்டு போய் விட போற. படகுல ஏறுற பொழுது குகன் பிரார்த்திச்சானா. இது வால்மீகி நேரடியாக சொல்ல, வேற ஒரு கவி பேசியிருக்கார். ஜாகிரதையா ஏறணும் ராமான்னு கேட்டாலும். ஏன்னா நீ கால் எடுத்து வச்சே ஒரு கல் பெண்ணா மாறி எடுத்து, இந்த படகும் பெண்ணா மாறி எடுத்துனா என் குழப்பு போயிடும். நான் ஏதோ படகு ஓட்டி 4 பேரை அழைச்சின்னு போய் அதில் வரக்கூடிய வண்டி கூலியில் நான் ஜீவன் நடத்திட்டு இருக்கேன், என் குழப்பு போயிடும். இதுவும் பெண்ணா மாறி எடுத்துனா. இப்படியெல்லாம் ரொம்ப சமத்காரமாக அவாவா மனோதர்மத்துக்கு இருந்தாப்புல கவிகள்லாம் பேசியிருக்காள். அப்படி படகுல ஏறி வரக்கூடிய சமயத்தில் கங்காதேவியை பார்த்து பிரார்த்திச்சாள் சீதை. அம்மா, என் பர்த்தா உன்னுடைய பிரசாதத்தால் மங்களகரமாக இந்த வனவாசத்தை பூர்த்தி பண்ணி திரும்பி வந்த உன் பிரீத்தியை உத்தேசம் பண்ணி 1,00,000 வேத வித்துகளுக்கு போஜனம் பண்ணி வச்சு 1,00,000 பசுக்களை தானம் பண்ணி 1,00,000 வஸ்திரங்களை கொடுத்து இப்படியெல்லாம் நான் சமாராதனை கங்கா பூஜை பண்றேனம்மா. கவாம் சதசகஸ்திராணி வஸ்திராணி அன்னஞ்ச பேஷலம் பிராமணேபியः பிரயச்சாமி பிராமணேபியः பிரதாஸ்யாமி தவ பிரிய சிகீர்ஷயः பிராப்தராஜ்யேன ரவ்யாக்ரே சிவேன புனராகதே. கவாம் சதசகஸ்ராணி வஸ்திராணி அன்னஞ்ச பேஷலம் பிராமணேபியः பிரதாஸ்யாமி தவ பிரிய சிகீர்ஷயா. இந்த பெரிய குடும்பம் சின்னதாவே நினைக்க தெரியாது. 1,00,000 பிராமணர்களுக்கு குறைஞ்சு 1,00,000 போஜனத்துக்கு குறைஞ்சு பண்ணது கிடையாது. அதனால தான் கவாம் சதசகஸ்திராணி. இன்னும் கவாம் சதசகஸ்திரம்னு சொல்ல, சதசகஸ்திரம்னா 1,00,000, சதசகஸ்திராணின்னு சொன்னதுனால பல லட்சங்கள். கவாம் சதசகஸ்திராணி மினிமம் 3,00,000 இருக்கணும். கவாம் சதசகஸ்திராணி வஸ்திராணி அன்னஞ்ச பேஷலம். இதெல்லாம் கொடுத்து நான் உனக்கு திருப்திகரமாக ஒரு சமாராதனை பண்ணி பிராமண போஜனம் பண்ணி வைக்கிறேன்னு பிரார்த்திச்சுட்டாலாம். கங்கையை கடந்து அண்ணண்ட கரையில் வந்து சேர்க்கிறாள் குகன். பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்டாள், குருவாயூரப்பா, நீ உன்னுடைய சரணத்திலேருந்து ஏற்பட்ட தீர்த்தம் தான் கங்கையாக மூலங்கள்லையும் ஓடுறது. உன்னுடைய பாதோதகமாக இருக்கக்கூடிய கங்கையை கடக்கிறதுக்கு உனக்கு ஒரு படகு தேவையா இருந்ததா? அது மாத்திரம் இல்லை, நீ மாத்திரம் இல்லை, நீயும் உன் நாமாவும் சம்சாரத்தையே கிடப்பதற்கு படகாட்டமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய உனக்கு இந்த கங்கையை கிடக்கிறதுக்கு ஒரு படகு தேவையா இருந்ததா? அதனாலதான் சந்தீரிய கங்கான்னு சொன்னா போறாதா? சந்தீரியன்னு சொன்னாலே இட் கோஸ் வித்அவுட் சேயிங். தரணம் பண்ணுறதுனா படகு தானே தரணம் பண்ணியானோம். நீஞ்சியா பேர்க்க போறா, சீரிய அழிச்சுன்னு நீஞ்சியா மறுபடி கட்டின்னு நீஞ்சியா பேர்க்க போறா. சந்தீரியன்னு சொன்னா போறோம். ஆனா படகால நீ கடந்தியேன்னு விட்ட. நாவா சந்தீர்ய கங்கா அதிபதவி புனः தம் பரத்வாஜம் ஆராசி நத்வா தத் வாக்கியகேதோஹோ அதிசுகமவசஹ சித்ரகூடே கிரீந்திரே. சுவாமி அண்ணலக்கரையில் வந்து சேர்ந்த உடனே கையை பேசினே நின்னாலும் என்ன பெரிய தர்மசங்கடமான நிலை பாருங்க. குகா, உனக்கு வண்டி கூலி கொடுக்கறது கூட வழி இல்லாமல் நாதி கட்டவனா இருக்கேனப்பா. ஒரு சக்கரவர்த்தி திருமணா பிறந்து ஏதோ ₹1 ₹2 வண்டி கூலி, அந்த காலத்து அதுவே பெருசு. அந்த மாதிரி ஒரு வண்டி கூலி ஒரு சொல்பமான ஒரு அமௌண்ட் கூட கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் இருந்தால் அதை விட ஒரு பெரிய எம்பராஸ்மெண்ட் ஃபார் ராயல் பிரின்ஸ் வேற ஒன்று இருக்க முடியுமா? அந்த எம்பராஸ்மெண்ட்டை அடியோட போக்கி வைக்கக்கூடிய ரீதியில் ரொம்ப மெக்னானிமஸாக ரொம்ப அழகாக கிரேஸ்ஃபுல்லாக சொன்னாலாம் குகன். நீ வண்டி கூலி கொடுத்தா நான் வாங்கிடுவேன்னு நினச்சியாராமா? நாம் 2 பேரும் ஒரே தொழிலில் இருக்கிறவா கேஷாக கொடுக்கப்படாது, கைண்டில் தான் ரீபே பண்ணலாம் அப்படின்னா. இது வால்மீகி நேரடியாக சொல்ல, வேற சில கவிகள் இப்படி அனுபவிச்சிருக்கா. ஏன்னா ஒரே தொழிலாவது புரியலையே நாள் சுவாமி. நான் சக்கரவர்த்தி திருமகன், நீ காட்டில் இருக்கக்கூடிய வேடன்னு ஒரு படகோட்டி, நீ நானும் இப்படி ஒரே தொழிலில் செய்கிறவா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னா? இல்லை, நான் கங்கையை கடக்கிறதுக்காக ஒரு படகோட்டின்னு இருக்கேன், நீ சம்சார சாகரத்தை கடப்பதற்காக ஒரு படகா இருக்க. அதனால ஒரே தொழில் தான் 2 பேருக்கும். நீ கைவர்த்தக கேசவகா, நீ நானும் கைவர்த்தகனா இருக்கேன், படகோட்டியா இருக்கேன். அதனால நான் கங்கையை கடந்து அன்னக்கரையில் உன்னை சேர்த்து விட்டேன். சம்சார சாகரத்தை கடந்து அன்னக்கரையில் சேர்த்தா போறோம். நான் வேற ஒன்றும் உங்ககிட்ட கூலி கேட்கல. பெரிய விஷயத்த சுலபமாக கேட்டுட்டு போயிட்டேன். இதை
கேட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. மீரா சொன்ன கேட்டு வாங்கணும் அவசியம் இல்லை. எப்போ ராமநாமா வந்தோ நான் கடந்தே வந்துட்டேன். இனிமே அவன் கரையேற்றி வைக்கிறது இருக்கட்டும், இனிமே கரையேற்றி வைக்க வாண்டான்னு அவன் நினைச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் நாம என்கிட்ட இருக்கு. அதனால அந்த நாம நானா அடையலை, நான் அடைஞ்சுட்டேன், ஒரு பெரிய ரத்னத்தை அடைஞ்சுட்டேன்னா ஆரம்பமானது அந்த பஜனையானது. நான் ஒரு பெரிய ரத்னத்தை, நீலமேக சாமனமான ரத்னத்தை அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னேன். எத்தனையோ ரத்னங்கள், எத்தனையோ ஆபரணங்கள், ராஜபோகங்கள்லாம் வாழ்ந்தான், எனக்கு கிருஷ்ணன் ஒத்தந்தான் உயிர் அப்படின்னு பாடின. மேலத்தோ கிரிதர கோபால் தூசரான கோயி அப்படின்னு பாடின மீராபாய் ஒரு ரத்னத்தை அடைஞ்சேன்னா. அந்த ரத்னம் என்ன தெரியுமா? ராமரத்ன தனபாயோ, ராமரத்ன 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 தனபாயோ பாயோ ஜி மே தோ ராமரத்ன தனபாயோ தனபனயோ தனபாயோ. நான் அடைஞ்சுட்டேன்னு சொன்னா ஏதோ கர்வமாட்டமா தோணும். நான் அடையல. எனக்கு என் குரு அனுகிரகம் பண்ண விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய பொக்கிஷத்தை. வஸ்து அமூல்கி वस्तु अमूल्य की दी मेरे सतगुरु, वस्तु अमूल्य की दी मेरे सतगुरु, कृपा करे अपनायो, कृपा करे अपनायो, राम रतन धन पायो पायो जी में तो राम रतन धन पायो धन पायो धन पायो. என் குரு எனக்கு பகவன் நாமா ராம நாமாவை காட்டி கொடுத்த அந்த ராமா வந்த உடனே என்ன எடுத்து சம்சார சாகரத்தை நான் கடந்து வந்துட்டேங்கிற. சத்கி நாம सतकी नाम केवड़िया सतगुरु, सतकी नाम केवड़िया सतगुरु, भवसागर तर आयो, भवसागर तर आयो, राम रतन धन पायो पायो जी में दो राम रतन धन पायो. राम 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 रतन धन पायो पायो जी में दो राम रतन राम रतन राम रतन धन पायो. கங்கையை கடந்து பகவான் திரும்பி குகனை திருப்பி அனுப்பிச்சுட்டார். குகன் காத்திருந்தாளாம். சுவாமி ஏதாவது கொஞ்சம் மனசு மாதிரி கூப்பிட மாட்டாளா? ராமஹா சப்தாபயே இது அப்படின்னு
தெற்கு கரை வடக்கு கரையிலேருந்து தெற்கு கரையில் கொண்டு வச்சிருக்க. ராமே தட்சிணகூலஸ்தே ஜகாமஸ்வகிருஹங்குஹ. ஆனால் இது எங்கே சொல்கிறாள்னாக்க, சுவாமியை கொண்டு தெற்கு கரையில் விட்ட உடனே நீ பேட்டு வாங்குவானோ விடை கொடுத்து அனுப்பிச்சுட்ட. உடனே போனார்னு சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு 3-4 சர்க்கம் சொல்லிவிட்டு சித்திரகூடத்தில் சுவாமி சௌக்கியமா இருக்காருன்னு சொன்னப்புறம் 57ஆவது சர்க்கம் ஆரம்பத்தை தான் ராமே தட்சிணகூலஸ்தே. அதாவது பரத்வாஜரை பார்த்துட்டு சித்திரகூடத்தில் போய் பர்ணசாலை அமைச்சுன்னு சுவாமி வாஸ்து சாந்தி பண்ணி அங்கே அமரனை மட்டும் ஆசல் அங்கே கங்கக்கரையிலேயே காத்துன்னு இருக்காங்க குகன்கிறது இன்டைரக்டாக நமக்கு சூச்சகம் பண்ணிருக்கார் வால்மீகி. சுவாமி குகனை திருப்பி அனுப்பிச்சுட்டு தானும் சீதையும் லக்ஷ்மணும் இப்போ தான் முதல் முறையாக ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் தனியாக இருக்காள் சுவாமி. வேற யாரும் இல்லை, இந்த 3 பேரை தவிர வேற யாரும் இல்லை. அப்போதான் ரொம்ப புலம்பி தாப்பப்படுறாள் லக்ஷ்மணன்ட்ட. 53ஆவது சர்க்கம் ஞாபகம், அயோத்தியா காண்டத்தில் 53ஆவது சர்க்கத்தில் என்ன மாதிரி ஒரு பிள்ளைய மூத்த பிள்ளைய சீமந்த புத்திரனை எந்த தாயாரும் மீண்டெடுக்கப்படாத லக்ஷ்மணா, நான் குழந்தையாக இருந்து எங்கள் அம்மாவுக்கு தீராத துக்கத்தை தவிர வேற என்ன கொடுத்தேன்? சீமந்தினி காச்சித் ஜனஜேத் புத்திரமீத்ரிஷம் சௌமித்ரே யோகமம்பாயாஹ தத்மிஷோகம் அனந்தகுகு. தீராத துக்கத்தை தானே அம்மாவுக்கு கொடுத்தேன். இந்த இடத்துல தான் நீ திரும்பி போ. நேற்றுக்கே அந்த பாகத்தை பார்த்துட்டோம். நீ திரும்பி போ லக்ஷ்மணா, சுமித்திரிக்கும் கௌசல்யக்கும் ஆறுதலாக இருக்குன்னு சொன்னேன். நான் இங்கேருந்து அயோத்தி போகிற மட்டும் என் உயிரானது சரீரத்தை தக்கி நிற்காதேன்னா, அப்போ இங்கேயே தங்கிரு அப்படின்னு விட்டாள். பரத்வாஜருடைய ஆசிரமத்தை நோக்கி சுவாமி போகிறாள். அங்கே கம்பன் ரொம்ப அழகாக ஒரு அற்புதமாக ஒரு விஷயத்தை அனுபவிச்சார். ஒத்தைடி பாதை, காட்டு பாதை. சுவாமி முன்னாடி போகிறாள், நடுவில் சீதை, பின்னாடி லக்ஷ்மண சுவாமி. மேலேருந்து சூரியனுடைய உஷ்ணமான கிரணங்கள் பிரபுவுடைய திருமேனியில் படலாம். மறையன்னு ஒரு வார்த்தை இருக்குங்க கம்பனுடைய பாட்டில். சூரியனுடைய காந்தி பகவானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய காந்தி மேலே பட்ட உடனே சூரிய காந்தி மங்கி போயிடுத்து மறைஞ்சு போயிடுத்து, இவனுடைய காந்தி தான் தூக்கி நிற்கிறது. அப்படி ஒரு அர்த்தம் கொடுக்க முடியாது. அந்த ராமனுடைய அழக எப்படியாவது வர்ணிக்கணும்னு நினைச்சா கவி சக்கரவர்த்தி கம்பனால வர்ணிக்க முடியல, கையை விரிச்சுட்டார். வர்ணிக்க முடியலையேன்னு கையை விரிக்கிறார். வெய்யான் ஒளி தன்மேனியின் விரி ஜோதியும் மறைய பொய்யோ எனும் இளையாளோடும் இளையானோடும் போன மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது போல் அழிய அழகுடைய. சீதை இடைபாகம் ரொம்ப மெலிஞ்சிருக்கு. அது உத்தர ஸ்திரீகளுக்கு சாமுத்திரிகா லட்சணம். அது இடைபாகம் இருக்கா இல்லையா சந்தேகப்படுற மாதிரி பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போன. இதுக்கு 4 திருஷ்டாந்தம் கொடுக்கலான்னு பார்த்தா, மைய போல பகவானுடைய திருமேனி கருத்து இருக்குன்னு சொல்லாமா, இல்ல மரகத பச்சையா இருக்குன்னு சொல்லாமா, இல்ல சமுத்திரத்தை போல அதிரும் கடல் நிற வண்ணனின்னு ஆழ்வார் கண்ணனை பத்தி சொல்ற போது சொன்னாரே, அந்த மாதிரி மறிகடலோ மழை முகிலோ இல்ல நீலமேக சியாமலனா இருக்கான் ஊழி முதல்வன் போல் மெய்கருத்துன்னு ஆண்டாள் சொன்னாலே அப்படி சொல்லலாமோ அப்படின்னு பார்த்தா எந்த திருஷ்டாந்தமும் சரியா வரல. ஐயோ இவன் வடிவென்பது போல் அழிய அழகுடைய. அழியாத அழகு வர்ணிக்க முடியலையே அப்படிங்கிற இடத்துல தான் ஐயோன்னு வார்த்தை போடுறேன். அதாவது இதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, பிசிக்கல் சயின்ஸுக்கு இன்னைக்கு தெரிஞ்சது 4 ஸ்டேட்ஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்ல தான் மேட்டருங்கிறது இருக்கும். either it exists in the solid state or in a semi solid state or in a liquid state or a gaseous state. இதுதான் 4 states of matter known to science. இந்த 4 ஸ்டேட்ல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்து வர்ணிக்கணும்னு நினைச்சார் கம்பர். மையோ மைங்கிறது செமி லிக்விட் செமி சாலிடா இருக்கக்கூடியது. மரகதங்கிறது சாலிட், அது ஒரு ரத்னமோனோ. மரகத பச்சைங்கிற போது சாலிட், மறி கடவுங்கிற போது லிக்விட். அப்புறம் மழை முகில்னு மேகம்னு சொல்ற போது அது என்ன வெறும் வேப்பர் தானே அது, அதனால கேசியஸ் ஸ்டேட், வாட்டர் வேப்பர் தானே, எவாபரேட் ஆகினா பேருக்கு, அதனால வெறும் கேசியஸ் ஸ்டேட். அது 4 ஸ்டேட்ல வர்ணிக்க பிரயத்னம் பண்ணி
எந்த ஸ்டேட்லையும் வர்ணிக்க முடியல. இட் இஸ் பியாண்ட் த ரெல்ம் ஆஃப் தி பிசிக்கல் சயின்சஸ் அப்படிங்கிறத இன்டைரக்டா நமக்கு கம்பர் ஞாபகப்படுத்திருக்கார். மையோ மரகதமோ மரிகள், மையோ மரகதமோ மரிகளோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பது ஓர் அழியா அழகுடைய. அழியா அழகுடையான்னா அழியாத அழகு யாருக்கு இருக்க முடியும்? வஸ்து அழியாத வஸ்துவா இருந்தாதான் அழகும் அழியாத அழகா இருக்க முடியும். அழியாத வஸ்து ஆத்மா ஒண்ணுதான். நைனம் சின்னந்தி சஸ்திராணி நைனம் நகரி பாவகா நச்சீனம் கிளேனயன் தியாபகா நசோஷயதி மாறுதகா அப்படின்னு அழியாத வஸ்து ஆத்மா ஒண்ணுதான். அதனால அழியா அழகுன்னு சொன்னா ஆத்மாவுடைய அழகு ஆத்ம ஜோதி சார்ந்து பிரகாசிக்கிறதுங்கிறத அப்படி வர்ணிச்சிருக்க. ராமனுடைய அழகு வர்ணிக்க முடியாத ஒரு அழகுங்கிறதுக்கு நடைமுறையிலிருந்து ஒரு யுக்தி சொல்றேன். தீபாவளிக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒரு அம்மா புருஷனோட சேர்ந்து தீபாவளி ஷாப்பிங்காக போயிட்டு வந்தா. இன்னைக்கு சாயங்காலம் அவரோட நான் போயிட்டு வர போறேன்னு பக்கத்தாத்து மாமிகிட்ட பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கா. இவ எப்ப திரும்பி வரா அப்படின்னு காத்துட்டே இருந்தா பக்கத்தாத்து மாமி. புடவை வாங்கி வந்துட்டேடா தீபாவளிக்கு, வாங்கிட்டு வந்திருக்கேன், உள்ளே வாங்கலே, கதவை திறந்து சாவகாசமாக வந்து பாருங்களேன் அப்படின்னு. சாவகாசமாக பார்க்கறதுலாம் இருக்கட்டும், என்ன கலர்னு மாத்திரம் சொல்லுங்க. அந்த மாமிக்கு இவ கதவை திறக்கிற மட்டும் பொறுமை இல்லை, முதல்ல தெரிஞ்சாகணும் என்ன கலரில் வாங்கிட்டு வந்திருக்கா புடவைன்னு. ராமர் பச்சையில ஒரு புடவை வேணுங்க அப்படின்னு சொல்றா. ராமர் பச்சைனாக்க இந்த அம்மாவும் ராமரை பார்த்தது கிடையாது, அவருடைய புருஷனும் ராமரை பார்க்கல, இந்த பக்கத்தாத்து மாமியும் ராமரை பார்க்கல, இந்த தறி போட்டவன் வீவரும் அவனும் ஒன்றும் ராமரை பார்க்கல. அவன் கபீர்தாசரா ராமரை பார்த்தா, ராமரை பார்த்தப்பறம் அவர் நெசவு பண்ணிட்டு இருக்கு இல்லையே, ராமரையே பார்க்காதவா ராமர் பச்சை அப்படிங்கிறா. அதாவது ஒரு சைட்லேருந்து ஒரு ஆங்கிலேருந்து பார்த்தா பச்சையாட்டமாக இருக்குது, இன்னொரு பக்கத்துலேருந்து பார்த்தா நீல ஷேட் அடிக்கிற மாதிரி இருக்குது. அது இன்னதுன்னு சொல்ல முடியல, அதனால ராமர் பச்சை. எனக்கு அந்த கலரில் ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னாக்க, என்னெல்லாமோ பேரெல்லாம் வைக்கிறான். அப்புறம் ஆக்கர் ப்ளூ, அசியூர் ப்ளூ என்னெல்லாமோ சொல்கிறான். இந்த பெயிண்ட் கம்பெனியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஷேட்ஸ் சொல்லிட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் ராமர் பச்சை அதை சாக்கிட்டு ஒரு ராமநாமா வருதே, அதான் நமக்கு சந்தோஷம். அது வர்ணிக்க முடியாத ஒரு வர்ணங்கிறதுனால தான் ராமர் பச்சை. எது வர்ணிக்க முடியாதோ அது ராமன். மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பது ஓர் அழியா அழகுடைய. அப்படி பகவான் கால்நடையா நடந்து, இந்த கால்நடையா நடந்து போகக்கூடிய சமயத்தில் தான் மோகனத்தை அழகா கீர்த்தனை பண்ணாள் தியாகிடுவாள். பகவான் நடந்து போகக்கூடிய அந்த அழகுல தான் இந்திரநீல மணி, இந்திரநீல மணியுடைய அந்த காந்தியானது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கா பகவானுடைய திருமேனியுடைய காந்தி. சுரபதி மணி நிப தனுபூதோ, சுரபதி நீலமணி நிப தனுபூதோ, சுரபதி நீலமணி நிப தனுபூதம். சுரபதினா இந்த தேவர்களுக்கு தான் தலைவன், அது இந்திர நீலமணிங்கிறதா சுரபதி நீலமணி நிப தனுபூதம் தியாகர்வாளுடைய வாக்கு. அப்படி பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் வந்து சேர்ந்தாள். பரத்வாஜருக்கு நமஸ்காரம் பண்ணி வந்தனங்கள்லாம் பண்ணாள். பரத்வாஜர் சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணி ஏகாந்தமா ஒரு இடம் நீங்க சொல்லணும்னு கேட்டாலாம் சுவாமி பரத்வாஜர் இடத்துல. ஏகாந்தே பஷ்ய பகவன் ஆஹ்ரமஸ்தானமுத்தமம் ரமதே யத்ர வைதேஹி சுகார்கா ஜனகாத்மஜா. சௌக்கியமா சீதை இருக்க முடியாது ஒரு இடத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்டாள். அப்ப இங்கே இருக்கலாமே, இங்க இருந்தா நிறைய ஜனங்கள்லாம் வந்துடுவா, கொஞ்சம் ஏகாந்தமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்ன பொழுது இங்கேருந்து தசக்ரோஷயிதஸ்மின் நிவத்யசி மகர்ஷி சேவித புண்ணியः சர்வத சுபதர்ஷனः. இங்கேருந்து 10 கிரோஷ தூரத்தில் நீ ஒரு மலையில போய் வாசம் பண்ண போலே. சித்திரக்கூட்டத்தில் அந்த சித்திரக்கூட்டம் என்ற பர்வதம் இருக்கு. அந்த சித்திரக்கூடத்துடைய பெருமை என்னன்னாக்க, மகர்ஷிகள்லாம் உபாசிக்கக்கூடிய மலை அது. அந்த சித்திரக்கூடத்துடைய சிகரத்தை பார்த்தாலே பாபமான ஒரு எண்ணம் மனசுல வரவே வராது. யாவதா சித்திரகூடஸ்ய நரஸ்ருங்காணி அவேக்ஷதே கல்யாண நிசமாதத்தே ந பாபே குருதே மனஹா. பரமசோபனமான ஒரு மலை, அந்த மலையில போய் நீ வாசம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பொழுது அவற்றிலிருந்து விடை பெற்றுக் கொண்டு நேர சித்திரக்கூடத்துக்கு வந்து சேர்றாள் சுவாமி. இந்த சித்திரக்கூடத்தை கிரீந்திரேனார் பட்டத்திரி. ஏன்னா பகவான்
கிரீந்திரன்னு அவர் சுயமா சொல்ல, வால்மீகி பின்னாடி சொல்லியிருக்க 2ஆம் காலத்தில் வரப்போது கிரிராஜோபமோ கிரிகி அப்படின்னு பரதன் வாக்கால கொண்டாட போறார். கிரிராஜன் தான் என்ன கிரீந்திரே, அதாவது வால்மீகி சொல்லிருக்கிறதுதான் பட்டத்திரி சொல்லிருக்க. அங்க அற்புதமான ஒரு பர்ணசாலையை லட்சுமணன் அமைக்க பரம சௌக்கியமா வாஸ்து சாந்திகள் எல்லாம் பண்ணி சுதர்மான்னு சொல்லக்கூடிய தேவர்களுடைய சரஸ்ல இந்திராதி தேவர்கள் எப்படி பிரவேசம் பண்ணுவாளோ அந்த மாதிரி பிரவேசம் பண்ணி அந்த பர்ணசாலையில பரம சௌக்கியமா இருக்க. வாசனாய சர்வே விவிஷு சமேதாக சபாம்யதா தேவகணாக சுதர்மாக. நாட்டில் அயோத்தியில் இருந்த சௌக்கியத்தை விட ஒருபடி அதிகமாக சௌக்கியமா இருந்தாள் சித்திரகூடத்தில். பட்டத்தில் என்ன பண்ணால் சுகமிக திவசம் காந்தையா காந்தமூர்த்தே. சித்திரகூடத்தில் இருக்கிற போது அதிசுகமவசா சித்திரகூட்டே கிரீந்திரே. ஒரே தசகத்தில் 34வது தசகத்தில் மாத்திரம் 4 இடங்கள்ல பகவானுடைய சந்தோஷத்தை சொல்லிருக்க. இது 2வது இடம், 3வது இடம், 4வது இடம் வரபோது சொல்றேன், பின்னாடி வரபோது சொல்றேன். அதிசுகம் அவசகா சித்திரகூட்டே கிரீந்து. அயோத்தியில் இருக்கிற போதே ரொம்ப சௌக்கியமா இருந்திருக்க. அத உத்தரராம சரித்திரத்தில் பகவதி ஒரு ஸ்லோகத்தில் பிளாஷ்பேக்காக சொல்ற பொழுது ராஜ்யமெல்லாம் திரும்பி வந்து பட்டாபிஷேகமெல்லாம் ஆனப்புறம் சுவாமி ரெமினிசஸ் வித் நாஸ்டால்ஜியா அபவுட் தி ஓல்டன் டேஸ். அப்பா உயிரோடு இருக்கிற பொழுது அம்மா பொறுப்பு எல்லாத்தையும் அம்மா பார்த்துட்டுருவாளாம். குழந்தைக்கு வேணுங்கிற சௌகரியங்கள்லாம் தாயார் ஏற்பாடு பண்ணிடுவாள். பொறுப்பு இல்லாமல் சௌக்கியமாக சந்தோஷமாக இருந்தால் போகும் குழந்தைகள். அப்படி அப்பா அம்மாவுடைய நிழலில் இருக்கிற போது எவ்வளோ ஆனந்தமாக இருந்தோம். அந்த நாள் போனதாலே திரும்பி வராதுன்னு சுவாமி நோஸ்டாலஜிக் ஃபீலிங்கோடு ரிகால் பண்ணி ஜீவத் சுதா தபாதேஷு நூதனேதார சங்கிரகே மாதிருபிஷ்சிந்தியமான தேகினோ திவசாகதாக. அந்த நாட்கள்லாம் போயிடுத்தே அப்படின்னு தாபப்பட்டு பின்னாடி நினைக்கிறாள். அந்த மாதிரி பரம சௌக்கியமா இருந்திருக்காள் அயோத்தியில. அயோத்தியில இருந்ததை விட அயோத்தியில எல்லா விதமான சௌகரியங்கள் மெட்டீரியலிஸ்டிக் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அந்த கம்ஃபர்ட் எதுவும் இல்லாமல் சாப்பாடு கூட இருக்குமா இருக்காதான்னு தெரியாத ஒரு நிலையில அடுத்த வேளை சாப்பாடு எங்கேயும் வரப்போதும் தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் சித்திரகூடத்தில் அதை விட ஒருபடி அதிகமாக சந்தோஷமா இருந்தாள்னா யார் அப்படி இருக்க முடியும்? ஸ்திதப்பிரஜனா இருக்கக்கூடியவன் தான் துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருகா வீதராக பயக்ரோதகா ஸ்திததீகி முனிருச்சதே. ஸ்திதப்பிரஜன் சுவாமி நிரூபணம் பண்றாள். சித்திரகூடத்தில் பகவான் பரம சௌக்கியமா வாசம் பண்ணாள்னு சொல்லி இப்போ பூர்த்தி பண்ணிட்டு 2ஆம் காலத்தில் பாதுகாப்பட்ட விஷயம் வரையும் பார்த்தாகணும். இப்போ எங்க ஒரு இத்தனை நாள் 5 செஷன்ல பார்த்தது நவாகத்தில் ஒரு நாள் பாராயணம், 2வது நாள் பாராயணம், 3வது நாள் பாராயணம் முழுக்க ஒரு காலத்தில் பார்த்தாகணும். இப்ப சுவாமி நடத்தி கொடுப்பார். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஸ்ரீ சத்குரு சுவாமினஹ ஜெய ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய ராம ராம ஸ்ரீ சத்குரு சுவாமினஹ ஜெய ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. ஸ்ரீயப்பிரியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் பூர்வ சரித்திரத்தில் பகவான் சித்திரகூடத்தில் போய் பர்ணசாலையில் பரம சௌக்கியமாக இருந்தாள்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி பூர்த்தி செய்தது. சுமந்திரர் வெறும் தேர குதிரைகளை ஓட்டிட்டு திரும்பி அயோத்திக்கு வந்தாள். 3வது நாள் வந்து சேர்ந்தாலும் உடம்பு முழுக்க ஒரே புழுதி படிஞ்சு கிடக்கு. ஸ்நானம் கிடையாது, தீர்த்தபானம் கிடையாது, ஆகாரம் கிடையாது. தசரதர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாள். சுமந்திரர் வந்திருக்காரு தெரிஞ்ச உடனே ஏதோ கேட்கணும்னு தோணுறது தசரதருக்கு. கொஞ்சம் தயங்குற மாதிரி தோணித்தான். கௌசல்யாதேவி உடனே சமாதானம் பண்ணி கைகை பக்கத்தில் இருக்காளோ அவ இருக்கிற போது இப்படி கேட்கறதுன்னு யோசனை பண்ண மாட்டேன்னா கைகை இங்கே இல்லை, தைரியமாக கழுங்கோங்க தசரதரை பார்த்து. உடனே ராஜா து ரஜசா சூதம் துவஸ்தாங்கம் சமுபஸ்திது புழுதி படிஞ்சிருக்கக்கூடிய திருமேனியோடு வந்திருக்கக்கூடிய சுமந்திர பார்த்து ராமனை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்துட்டேயா, எப்படி இருக்கான்னு என் பிரபு? காட்டில் போய் படுத்துனானா, எங்கே படுத்துனா, சாப்பிட்டானா, என்ன பேசினா, என்ன சொன்னா, மேலே மேலே அவன் செஞ்ச காரியங்கள் எல்லாத்தையும் திருப்பி சொல்லு. அதனால தான் ராமனை பற்றி கேட்டாலாவது நான் கொஞ்சம் உயிர் வாழறதுக்கு பிரயத்னம் பண்ணுறேன். ஆசிதம் ஷஹிதம் புக்தம் சூதராமஸ்ய கீர்த்தயா ஜீவிஷ்யாமி அகமேதேன யயாதிரிவ சாதுஷு
தேவலோகத்திலேருந்து கீழே விழும்படியான ஒரு பிராரப்தம் ஏற்பட்ட பொழுது கூட சாதுக்கள் மத்தியில் விழணும்னு கேட்டு அதனால் உத்தாரணமான யயாதியை போல இதை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக பாரதத்தில் ஆதிபர்வாவில் சொல்லியிருக்காள். யயாதிரி வசாதுஷு இதே திருஷ்டாந்தத்தை அயோத்தியா காண்டத்தில் வேற ஒரு இடத்துல யயாதிமிவ புண்ணியாந்தே தேஹேவலோகாதிவச்சுதம் புண்ணியம் தீர்ந்து போன உடனே தேவலோகத்திலிருந்து கீழே அனுப்பப்பட்ட யயாத்தியை போல இருந்தார் தசரதன் இன்னொரு கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்கார். ராமனை பற்றி சொல்லுன்னு கேட்டாலாம். பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பகவானுடைய வாக்கு அவனை பற்றி பேசுறது இதுதான் பெரிய ஜீவனம், இதுதான் தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம்னு கோபஸ்திரிகள்லாம் சொன்னாள். திருப்பி திருப்பி சொல்லு அப்படின்னு தூண்டி கேட்கிற பொழுது சம்பூ ராமாயணத்தில் காளிதாசன் சொன்னாள், தேவ त्वत्तनयस्य कुन्तलबरं क्षीरैः स्वधेनूद्भवैः सेक्तुं नालमरुन्धती पतिरभूत् तस्याभिषेकोत्सवे सिक्तो हन्तस मैथिलसुतः बाष्पोदकोत्पादक निग्रोदक्षदितैः जटाः रचयितुं क्षीरैः निषादाहृतैः. சுவாமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற போது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய காமதேனுடைய பாலால் அபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாராம் வசிஷ்டர். க்ஷீரைகி ஸ்வதேனூத்பவைகி அது பண்ண முடியல. அருந்ததி பதியாக இருக்கக்கூடிய வசிஷ்டரால் பண்ண முடியல. அப்பேற்பட்ட என் பிரபு ராமனுடைய சிரஸ்ல குகன் கொண்டு வந்த ஆலம்பாலால் அபிஷேகம் பண்ணி ஜடை தரித்துண்டு காட்டில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு கோலத்தை நான் பார்த்துட்டேன். சுவாமி என்ன சொல்லி அனுப்பிச்சால் தெரியுமா? கடைசியில் திரும்பி போன உடனே விழுந்து விழுந்து பலமுறை போரும்னு சொல்ற மட்டும் மகாராஜாவுக்கு நீ நமஸ்காரம் பண்ணணும். இப்படி பலமுறை நமஸ்காரம் பண்றிய சுமந்திரா எதனாலுன்னு கேட்டா முதல் நமஸ்காரம் சுமந்திர ராஜாவுக்கு பண்ணது, அப்புறமா ராமனுக்காக பண்ணது அப்படின்னு எத்தனை முறை பண்ணாலும் போராது. சூதமத்வசனாத்கஸ்ய தாதஸ்ய விதிதாத்மனஹ சிரசா வந்தனீயஸ்ய வந்தியௌ பாதௌ புனః புனஹ தலைபடிந்து நமஸ்காரம் பண்ண வேண்டியவர் அப்பேற்பட்ட பெரியவருக்கு திருப்பி திருப்பி நமஸ்காரம் பண்ணும் நாள் காரணமே இல்லாமல் நடுக்காட்டில் போய் வரவரியோட ஜடையோட நிறுத்தி வச்ச ஒரு அப்பாவுக்கு வந்தியௌ பாதௌ புனః புனஹ. இதுக்காக ராமாயணம் எத்தனை முறை கேட்டா என்ன? அது மாத்திரம் இல்லை, கௌசல்யாதேவிக்கு ஒரு சமாதானத்துக்கு ஒரு சமாதானத்தோட ஒரு செய்தி சொல்லி அனுப்பிச்சிருக்காள். அம்மா நீங்கள் எப்போதும் அக்னியை நல்லா ரட்சிக்கணும்னாலாம். ஏன்னா தசரதருக்கு வயசாகிடுத்து, மனசு ஒடிஞ்சிருக்க, தடுமாற்றத்தில் எங்கேயாவது அக்னியை ரட்சிக்கிறதுக்கு சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாருன்னா தோஷம் வந்து சேர்ந்துடும். அதனால தர்ம நித்யாயதாகாலம் அக்ஞகார பராபவா தேவி தேஹேவஸ்ய பாதௌச்ச தேவவத் பரிபாலயா. நீங்கள் அப்பாவுடைய சரணத்தை ரங்கநாதனுடைய சரணமாட்டமா நினைச்சுட்டு அப்பாவுக்கு சுஷ்ரூஷ பண்ணணும். குமாரே பரதே விருத்தி வர்த்தித்தவ்யாச்ச ராஜவத் அர்த்தஜேஷ்டாகி ராஜானஹ ராஜதர்மமனுஸ்மரஹ. பரதன் நம்ம குழந்தை தானேன்னு சொல்லி சுவாதீனமாக சொல்லாமேன்னு ரொம்ப சுவாதீனம் எடுத்துடக்கூடாது. அவன் ராஜ பதவியில் இருக்கான், பதவியில் யார் இருக்காளோ அவள் தான் பெரியவாள், க்ஷத்திரியாள்ல, அந்த தர்மத்தை மறந்துடக்கூடாது. இப்படியெல்லாம் சொல்லி பரதனுக்கு ஒரு சந்தேசம் சொல்லி அனுப்பிச்சிருக்காள். சுவாமி, எங்கிட்ட எந்த பிரியம் வச்சியோ அதே பிரியத்தை நீ கைக்கு இடத்துல வைக்கணும். எவ்வருள் என்பையின் வைத்ததையின் சொல்லால் அவ்வருள் அவ்வையின் அருளுக என்றிய. சீதை ஏதாவது சொன்னாலும் கேட்டாள். சீதை ஒன்று சொல்ல, கண்ணால் ஒரு பொட்டு கண்ணீர் பெருக்கிண்டு கால் கட்டவர்களால் பூமியை வருடிண்டு அப்படியே தலை குறிஞ்சு நின்னாள் அப்படின்னாள். சரி, லக்ஷ்மணன் ஏதாவது சொன்னாலும் கேட்டாள். மகாராஜா லக்ஷ்மணன் சொன்ன சந்தேஷத்தை சொல்றதுக்கு தயங்குறாள் சுமந்திரர். யோஜனை பண்ணாதே, சொல்லு, உள்ளதை உள்ளபடி சொல்லுனாலாம். அகந்தாவன் மகாராஜே பிதிருத்வம் நோபலக்ஷயே பிராதா பர்த்தா ச பந்துஷ்ச பிதா ச மம ராகவஹ. எனக்கு தசரதர் மகாராஜா தசரதர் பிதா இல்லை, நான் பிள்ளை இல்லை,
எனக்கு பிராதா பர்த்தா மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் ராமன் தான், இதை போய் சொல்லுன்னு விட்டாள். சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய அதிகமான பிரியத்தால் அப்படி சொல்லியிருக்காள். லக்ஷ்மண சுவாமி சுமந்திரர் போய் காட்டில் விட்டுட்டு வந்த விஷயத்தெல்லாம் சொன்னாள். ரொம்ப துடிச்சு போயிட்டாள். ஏன்னா குழந்தை போய் காட்டில் தவிக்கிறானேன்னு நினைச்சு துடிச்சாளாம். அன்வதப்ய தர்மாத்மா புத்திரம் சஞ்சிந்தியதாபசும். ஒரு பிராமணன் தெரிஞ்சோ தெரியாமலோ வதம் பண்ணிவிட்டான். அந்த பிரம்மகத்தியானது துரத்தின்னு வந்தா எப்படி நிம்மதி இல்லாமல் போயிடுமோ, அக்னின்னு தெரியாமல் சாம்பல் நினைச்சுட்டு தொட்டு அக்னி உள்ள குமரி கொண்டிருந்து அக்னி எரிச்சுட்டா எப்படி தவிப்பனோ அந்த மாதிரி தவிச்சாலாம் சக்கரவர்த்தி. ஹத்வேவ பிராமணன் காமாது ஸ்பிருஷ்டுவாக்னிமிவ பாணினா அன்வதப்ய தர்மாத்மா புத்திரம் சஞ்சிந்திய தாபசுகு. புத்திரம் சஞ்சிந்திய தாபசம் புத்திரம் சஞ்சிந்திய அதப்யதே அன்வதப்யதே தர்மாத்மா அன்வதப்யதே அன்வதப்யதே.